ஏன் மனிதர்கள் வந்து பணத்தை தேடி ஓடுறாங்க அப்படின்னா, பணம் இருந்தால் தான் உங்களுடைய உரிமைகளை பெற முடியும். நீங்கள் உரிமையோடு வாழ முடியும். சுதந்திரமா வாழ முடியும். பணம் இருந்தால் தான் உங்கள 4 பேர் மதிப்பாங்க. பிறர் மீது நீங்கள் அன்பு செலுத்த பணம் தேவை. உங்களுக்கு மரியாதை வேணுமா? அப்போ பணம் தேவை. பிறருக்கு கொடுக்கணும், உதவி செய்யணும்னா உங்களுக்கு பணம் தேவை. உதவி செஞ்சால் தான் உங்கள மதிப்பாங்க. பிறருக்கு பயனுள்ளவராக இருப்பதற்கு நீங்கள் உங்கள்கிட்ட பணம் தேவை. அதனால் பணம் இல்லை என்றால் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்த உலகத்தில் சுதந்திரமாகவே விருப்பப்பட்டபடியெல்லாம் வாழ முடியாது. நீங்கள் விருப்பப்பட்டபடி வாழணும். ஆனால் பணம் இல்லைன்னா சண்டை தான் போடுவாங்க. சண்டை போட்டு அடி வாங்கி அப்படித்தான் நீங்கள் வந்து மரியாதை இழந்து அப்படித்தான் நீங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் ஒரு விருப்பப்பட்டவரை மணக்க வேண்டும் அல்லது அவரை விட்டு பிரிய வேண்டும், புதிதாக இன்னொருவரை தேட. பணம் இருந்தால் தான் உங்களுக்கு துணையே கிடைக்கும். அது மாதிரி பணம் இருந்தால் தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு துணை கிடைக்கும். விரும்பாத ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட வாழ்ந்துட்டுருக்கீங்க, அவரெல்லாம் விவாகரத்து பண்ணிட்டு இன்னொருத்தர்கிட்ட பிடிச்சவங்கள நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னா, இன்னும் ரொம்ப பிடிச்சவங்கள நோக்கி நீங்கள் போகணும். அப்போ நீங்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்காக தான் பணத்தை தேடி போகிறாங்க. பணத்தை தேடினா தான் இதுபோல் மனித மனம் எப்பொழுதும் மாறும். விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவை. அதுக்கான தான் பணம் இல்லைன்னா நம்ம வந்து முடங்கிக்க வேண்டியதான். நம்ம ஆசைகளை தியாகம் பண்ணிவிட்டு சுருக்கமாக முடிச்சுக்கிட்டு போதும் இது நம்ம தகுதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் பணம் இருந்துட்டால் மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம், விரும்பிய பெண்களோடு விரும்பிய ஆண்களோடு போய் மகிழ்ச்சியாக, அப்படி கிடையாது. நீங்கள் யாருக்கு இருந்தாலும் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒருத்தரோட ஒரு வாட்டி, அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு உண்மையாக வாழணும். ஆனால் அவங்க ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கணும், அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ தான் அவங்களால மகிழ்ச்சியாக வாழ முடியும். வெறுமனே பணத்தை மட்டும் இருந்துட்டால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆனால் பணத்தால் உங்களுடைய விரும்பிய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள முடியும். விரும்பிய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு பணத்தின் உதவியால் அமைத்துக்கொண்டு அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இதுதான் வந்து உண்மையாக இருக்காமல் நீங்கள் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. யாருக்கும் உண்மையாக இல்லாமலாம் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. பணம் இருக்கிறது, நான் பிறரை ஏமாற்றி விடுவேன், எனது மனைவியை நான் ஏமாற்றி விடுவேன், எனக்கு நிறைய பணம் இருக்குது, ஹோட்டலில் வேறு பெண்களோட நான் கூத்தடிப்பேன், அதுபோல் என் புருஷனுக்கு தெரியாமல் நானும் என்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, உள்ளே நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு வெளியே தெரியாது, இப்படியெல்லாம் இருந்துட்டாக்கா நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துட முடியாது. உண்மையாக இருக்கிற ஃபீலிங்ஸு எது மகிழ்ச்சின்னா, ஒரு கணவன் மனைவி உறவில் உடலுறவு மட்டுமல்ல, அந்த ஃபீலிங்ஸ் உண்மையாக இருக்கும்போது உனது கணவன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் மனைவி ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு இடையில உனக்கு இடையில அந்த உறவாடல் இருக்குல்ல, உறவு முறையால் ஏற்படுகிற உணர்ச்சிகள், கோபம், பயம், ஒரு மனைவியை பார்த்து பயப்படுறது, அப்புறம் கோபப்படுறது, அப்புறம் பேசுவது, சிரிப்பது, ஜோக் அடிப்பது, இதெல்லாம் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். நீ உன் மனைவிக்கு நீ உண்மையாக இல்லைனா, உன் கணவனுக்கு நீ உண்மையாக இல்லைனா சகஜமாலாம் உறவாடவே முடியாது. அங்கே சிரிப்புக்கு இடமே இல்லை, அழுகை இதெல்லாம் கூட அங்கே இடமே இல்லை, பாசத்துக்கு இடமே இல்லை. உண்மையாக அந்த ஃபீலிங்ஸ் தான் அந்த உறவில் இருக்கிற உண்மை. அந்த பலன் என்னென்னா ஃபீலிங்ஸ், அதாவது உணர்ச்சிகள். காதலில் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஏன் பிடிச்சவங்களோட வாழணும்னா அப்போ தான் ஃபீலிங்ஸ் உனக்கு கிடைக்கும். பிடிக்காதவங்ககிட்ட உனக்கு ஃபீலிங்ஸே இருக்காது. பிடிச்சவங்களோட வாழ்ந்தால் மட்டும் உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துடாது. உண்மையாக இருந்தால் மட்டும் தான் ஃபீலிங்ஸ் வரும், உணர்ச்சிகள் கிடைக்கும். உணர்ச்சிகள் தான் உனக்கு வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். வாழ்கிறோம் என்கிற உணர்வை உங்களுக்கு தரும்.